ஜேகே என்னன்னா இந்த ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற டிஎம்கே இன்ஃபுளுசர்களை தரதுல பொறம்போக்குனாங்க அவங்கள பார்த்து ஓபன் சேலஞ்ச் பண்ற முடிஞ்சா நீ ஒரு ஆம்பளை இருந்து அக்செப்ட் பண்ண இந்த வீடியோ முடிஞ்சவர அத ஆமா ஒரு ஆஸ்திரேலியாவில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே இன்ஃப்ளூயன்சருக்கு சேலஞ்ச் விடுறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து சேலஞ்ச் விட்டா தூக்கி ஜெயிலில் உட்கார வச்சு கம்மியான விட்டுருவோம்ல. அதனால் ஒரு ஆஸ்திரேலியாவில் இருந்து கங்காரு கூட துள்ளி குதிச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட வந்து கேள்வி கேட்பார். அது ஓப்பன் சேலஞ்ச். ஆம்பளையா இருந்தா பதில் சொல்லுங்கடா. பதில் ஆம்பளைன்னு நிரூபிக்கிறதுக்கு பல வழி இருக்குடா. உங்களுக்கு பதில் சொன்னாதான் நாங்கள் ஆம்பளைன்ற பார்த்தியா. இதுதான்டா உன்னோட முட்டாள்தனன்றது. சரி சேலஞ்ச பாப்போம். என்ன சேலஞ்ச்? பெரிய சேலஞ்ச் தரதலைக்கு ஷேர் பண்ணுங்க சரியா. அதாவது இன்னைக்கு வந்துட்டு கோவையில அந்த பிள்ளைக்கு நடந்த விஷயத்தை எவ்வளவு அரசியல் பண்றீங்க. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில இந்த திருட்டு ஸ்டாலின் புறம்போக்கு பண்ண ஆட்சியில இந்த வார்த்தை நீ பேசுற பாத்தியா, இந்த வார்த்தை இதுக்கு நீ தமிழ்நாட்டில் வந்து கம்பு சுத்தி இருக்கணும். ஆஸ்திரேலியால இருந்து பெரிய புழு தீ மாதிரி கம்பு சுத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து நீ கம்பு சுற்றணும். ஆமாம், நீ ஏன் ஆஸ்திரேலியாவில் இருக்க? நீ இலங்கைக்காரன் தானே? ஓ, நீ ஆஸ்திரேலியா போனதுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல. ஏன் இலங்கையெல்லாம் கம்பு சுற்ற மாட்டீங்களா? இலங்கையிலாம் கம்பு சுத்தாதா? நேரம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க கம்பு சுத்தம், அப்படி தானே? நல்லா சுத்துங்க. கேள்வி நடந்த அவலத்தை கேட்காம எங்கடா போனீங்க? இந்த வீடியோ பிளே ஆகுது, இத பார்த்து போட்டு நீ கேள்வி மாதிரி சொல்ல வச்சுக்கோங்க. நீ அடுத்த வீடியோ போட கண்ணாங்களா? அடுத்த வீடியோ போடக்கூடாது. கேள்விக்கு பதில் சொல்லியா அவனுக்கு சரியா பார்த்துட்டு சொல்லு. கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை அவன் சொந்த புத்தியில கேட்கல. அந்த கேள்வியை பிஜேபிக்கான வீடியோ எடிட் பண்ணி அதுல வந்து ஒரு வீடியோ வச்சு அந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் வச்சு நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாமா. அது பிஜேபிக்கான தயார் பண்ண வீடியோ. அதில் வந்து போன ஆட்சியில் நடந்த பல குற்ற சம்பவங்களை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த குற்ற சம்பவங்களை பல குற்ற சம்பவங்களுக்கு துறை ரீதியாகவும் கைது நடவடிக்கைகள் மூலியமாகவும், ஏன் திமுக கட்சிக்காரனே தப்பு பண்ணா அவன் மேலேயும் கைது நடவடிக்கை பாஞ்சிருக்கு. ஒருவேளை இதை மூடி மறைச்சிருந்தா நீ கேட்கலாம். அப்போ இது ஒன்றும் பெரிய பதில் சொல்ல முடியாத பெரிய அப்பா டக்கர் கேள்வியில் இல்லை. வேங்கை வயல் சம்பவம் ஒன்று மட்டும்தான். அது சிசிடிவி கேமரா இல்லை, அங்கே கேமராவில் எதுவும் கிடையாது. அது டிஎன்ஏ டெஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஜவ்வா இழுத்து விட்டானுங்க. ஓகே, திமுக அரசாங்கத்தின் மீது விழுந்த ஒரு வடுனே வச்சுக்கோப்பா, வாதத்துக்கு வச்சுக்கோ. இதோட திருப்பரங்குன்றம் ஜோதி மலையில் ஏன் ஜோதி ஏத்தலைன்ற ஒரு பஞ்சாயத்தை உள்ளே விட்டான் பாரு. டேய், பிஜேபிக்காரனுக்கு டிகிரி பண்ணுறியா? சரி, தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? அதை சொல்லிவிட்டு அந்த கேள்வி என்கிட்ட கேளு. இதில் ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்மக்கிட்ட கேள்வி கணையை தொடுத்து தள்ளுறாராமா. ஆம்பளையா இருந்தா என்ன ஆம்பளை? பதில் சொல்லிட்டேன், நான் ஆம்பளை. நீ